ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மீன லக்னத்திற்கு இந்த பதிவு 15 நாட்கள், அதாவது மார்ச் 17 மார்ச் 31 வரைக்கும் 3 கிரக சேர்க்கைகள் சனி நட்சத்திரத்தில் நம்மளுடைய லக்னத்தில் நடைபெறுகிறது. சூரியன், சுக்கிரன், புதன் சனியைப் போல, விரைய சனியைப் போல செயல்படுறாங்க. அப்போ நமக்கு ஏற்படுற சிந்தனைகள், நம்மளுடைய செயல்திறன்கள், நம்மளுடைய ஈடுபாடுகள், முயற்சிகள் அனைத்துலேயுமே ஒரு தடையை சனி உண்டு பண்ணுறாருன்னு பொதுவாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாவத்தை இயக்கும். அது நம்ம ஜனனஜாதத்தை பார்த்தா தெரியும். நம்ம கணித்து பார்க்கும்போது ஒரு கிரகம் ஒவ்வொரு பாவத்தை இயக்கும்போது நமக்கு தொழில் சார்ந்த பாவங்களை இந்த இயக்கங்கள் வச்சுருந்தது, இந்த கிரகங்கள் வச்சுருந்ததுன்னா தொழிலுக்கு நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் உறவுக்கு நல்லா இருக்காது. இப்போ 8ஆம் பாவம், 12ஆம் பாவம், இந்த பாவத்தை இந்த கிரகங்கள் ஏதாவது வச்சுருந்தா டோட்டலாகவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா செலவு அதிகமாகிடும். அதாவது ஒரு பக்கம் நம்ம முயற்சி பண்ணுறோம், பல விதத்தில் வேலை செய்கிறோம், கஷ்டப்படுறோம், பல பேரை சந்திக்கிறோம், புது ஐடியாக்கள் தோணுது, புது விதமாக நம்ம ஈடுபடுத்தி கொள்ளும்போது கூட நமக்கு என்ன ஆகுது, அந்த சக்ஸஸ் ஆகாமல் அந்த காரியங்களெல்லாம் தாமதமாகிறது, தடையாகிறது, ஏமாற்றம் அடைகிறது வரும்பொழுது அது துன்பத்தை கொடுக்குது. அப்படித்தான் அந்த விரைச்சனியினுடைய தாக்கம் நமக்கு ஏற்படுத்தும். இப்போ ஏற்கனவே நமக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாயும் 12ஆம் வீட்டில் இருக்கிற சனியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. ஏன்னா 4, 12, 8 ஆகாத ஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் 4ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் வகையிலையும், நம்ம சிந்தனைகள், குழந்தையாகட்டும், நம்மளுடைய பெற்றோர்களாகட்டும், பூர்வீக சம்மந்தப்பட்டதாகட்டும், நம்ம யாருக்கிட்ட பிரியம் வச்சு பழகிறோமோ அந்த மாதிரி நபர்களாகட்டும், அதெல்லாம் இப்போ விலக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இன்வால்மெண்ட்டே இல்லை, ஒரு பிரிவினைக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு தான் சனி பண்ணுறார். அதில் இந்த செவ்வாய்ங்கிறது சண்டைக்கார கிரகம், அதுவும் சேர்ந்துக்குச்சு. அப்படிங்கும்போது இந்த 4, 12 செவ்வாய் கனெக்டிவிட்டி நமக்கு இதெல்லாம் கொடுக்குது. பட் இதுலேயும் ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, இந்த 2 பேருமே குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால வரவேண்டிய பாதிப்புகள், வந்துக்கிட்டு இருக்கிற பாதிப்புகள் பெருசாக பாதிக்காமல் லேசாக போயிடும். ஏன்னா குரு 3ல் இருக்கிறனால அதெல்லாம் சால்வ் பண்ணிடும். ஆனால் இப்போ இந்த 15 நாளில் இந்த கிரகம் வர்றது, சூரியன் வர்றது, புதன் வர்றது, சுக்கிரன் வர்றது, இதெல்லாம் நம்ம நம்பிக்கையின் பேரில் செயற்பட விஷயங்கள், நம்முடைய திறமையின் பேரில் செயல்பட விஷயங்கள், நம்மளுடைய ஒரு உழைப்பு, கடின உழைப்பு, இது சார்ந்து நம்ம எடுத்துக்கிற ரிஸ்க்கு ஒரு பாசிட்டிவாக வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. விரையச்சனியினுடைய பலனை தான் இவங்க தர்றாங்கங்கிறத புரிஞ்சிக்கும்போது இந்த 15 நாட்கள் நம்ம புது காரியங்கள், புது திட்டங்கள், புது நபர்களுடைய தொடர்புகள், இதெல்லாம் அவாய்டு பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் இப்போ சூரியனாகட்டும், புதனாகட்டும், சுக்கிரனாகட்டும், நமக்கு ஒற்றைப்படை பாவங்கள்னு சொல்லக்கூடிய அகம் சார்ந்த, பற்றுதல் சார்ந்த, உயிர்ப்பற்று சார்ந்த கிரகங்களாக, பாவங்களாக இந்த கிரகங்கள் வரும் பொழுது நமக்கு உறவுகள் சார்ந்த வகையில் அந்த ஃபெயிலியர் ஏற்படும். ஏன்னா 12ல் இருக்கிற சனியை தான் இவங்க காட்டுறாங்க. அதனால் அவங்க மேலே நம்ம காட்டுற இன்வால்மெண்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சனி மாதிரி 12ல் விரயமாக போயிடுது. பட்டு பொருள் பற்றாக இயங்கும்போது 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 4ஆம் இடம், இந்த மாதிரி பாவங்களாக நம்ம ஜனனஜாதத்தில் இந்த 3 கிரகமும் வந்திருந்தால் அது நல்லது பண்ணும். இப்போ ஒரு புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோம், ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க அடிஷ்னலாக இன்னொரு இடத்துல கூடுதலாக ஒரு யூனிட் போடுறோம், அல்லது மிஷினரி வாங்குகிறோம், ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ணுறோம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறோம், 2வது ஒரு பொறுப்பை எடுத்துக்கிறோம், இது மாதிரியான விரிவாக்கமெல்லாம் நடக்கிறதுக்கு இது நல்லாயிருக்கு. ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் நமக்கு அது விரயத்தை கொடுக்குது. விரயம்னா என்னன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இப்போ கூட்டு தொழிலில் இருப்பாங்க, திடீர்னு
ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் வர பிரியறதுக்கு உண்டான வாய்ப்பு, கணவன் மனைவியில் சின்ன சின்ன சந்தேகங்கள், குழந்தைகள் வழியில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள், இதையெல்லாம் குறிக்கிறதுனால நமக்கு திசா புத்தி அந்தரம்தான் முக்கியம். இப்போ இவ்வளவும் சொல்கிறேன்னா மீன லக்னத்தில் அத்தனை பேருக்கு இவ்வளவுமே எல்லாமே நெகட்டிவாகவும் நடக்காது, எல்லாமே பாசிட்டிவாகவும் நடக்காது. இந்த பதிவினுடைய நோக்கமே 12 பாவத்துக்கு என்னென்ன கிரகம் நம்ம பிறந்த நேரத்தில் அதிகாரம் வாங்கியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான கோச்சாரத்தில் அதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நமக்கு தொழில் கொடுக்குற கிரகம் நம்ம சனி நட்சத்திரத்தில் நிற்கிது அப்படின்னா சனி என்ன செய்கிற கிரகம்னு பார்க்கணும். அவர் கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ கொடுக்குற கிரகமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் தொழிலில் ஈடுபடுற விஷயத்தை செஞ்சு கெடுக்கும். புதுசாக ஆரம்பிக்கலாம் பண்ணலான்னு உள்ளே போய் அதன் மூலம் நஷ்டப்படுறதுங்கிற வேலையை அது செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ அதே 8-12 தொடர்பு இல்லாமல் 12ஆம் இடத்துல இருந்தால் சில பேருக்கு ஆராய்ச்சி ரீதியாக வெளிநாட்டு வேலை ரீதியாக ஒரு இடம் விட்டு இடம் போய் வேறு இடத்துல போய் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது, இது மாதிரி நல்லதுகளையும் பண்ணும். அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறது அவங்கவுங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உள்ள விதி கொடுப்பையின்படி தான் தீர்மானிக்கப்படுது. அதை நம்ம கோச்சாரத்தில் பொருத்தி பார்க்குறோம். பொருத்தி பார்க்கும்போது நம்ம ஒருத்தருக்கு நல்லா இருக்கும்போது இன்னொருத்தருக்கு கெட்டதாகவும் இருக்குது. அகம் சார்ந்து நல்லது பண்ணும்போது புறம் சார்ந்து கெடுதலாக இருக்குது. சில பேருக்கு ரெண்டும் சார்ந்து கெடுக்கிறது தான் இந்த 8-12 பாவங்கள். 8ஆம் பாவத்துக்கோ 12ஆம் பாவத்துக்கோ இந்த 3 கிரகங்களும் சரி, சனியும் சரி அதிகாரம் வாங்கியிருந்தால் இந்த 15 நாட்களில் இந்த சனி நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணுற வரைக்குமே நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் சில பேருக்கு நன்மைகள், அதாவது கூடுதலான முதலீடுகள் பண்ணுறது, எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது, ஒரு பிரயாணம் பண்ணுறது, ஒரு நோய் சார்ந்த விஷயங்களில் சிகிச்சைகள் எடுத்துக்கிறதும் 12ஆம் இடம் தான். சிலதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடுறவங்களுக்கு அதில் வெற்றி கொடுக்கும். அதனால் ரகசியமான செயல் திட்டங்கள் செய்கிறதுக்கும் 12ஆம் இடத்தை எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பிரயாணங்கள் பண்ணுறது, நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணுறதுக்கும் 12ஆம் இடத்தை எடுத்துக்கலாம். அப்போ அந்த வகையில் இருக்கக்கூடிய சனியை போல் இந்த 3 கிரகங்கள் வேலை செய்கின்றன. அது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தின்படி 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு இல்லாமல் இருந்தால் நன்மை செய்யும், தொடர்பு இருந்தால் அது கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.